வாசிப்போம். நான்காவதாக நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 34-35. கர்த்தருடைய வாசற்படி, ஆலயத்தின் வாசற்படி நித்தம் விழித்திருந்து, கர்த்தருடைய கதவின் நிலை அருகே காத்திருந்து, கர்த்தருக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். 35, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தருடைய தயவும் பெறுவான். நல்லா கவனிக்கணும். ஆலயத்தில் வாசல்ல எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்தி இந்த சபையில விழித்திருந்தனால அது இரவு தான், பகல் அல்ல. பகல்ல விழித்திருந்து காத்திருந்தாலும் வராது. ஆலயத்தில் இரவில் அவருடைய ஆலயத்தின் வாசல்ல விழித்திருந்து காத்திருந்து அவருடைய வசனத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். அப்ப ஆலயத்தில் கண் விழித்து ஜெபித்தால் கர்த்தரை பார்க்க முடியும். அல்லேலூயா. இங்க ஜெபம் பண்ணி காத்திருக்கணும். ஆலயத்தில் நிச்சயமும் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திரு. எங்க நின்னா? கேட்ல, உள்ள கூட இல்ல, வாசற்படியில் தாழ்த்தான் தன்னை தாழ்த்துறது. காத்திருந்து கர்த்தருக்கு செவி கொடுக்கணும். எவனும் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். கர்த்தரிடத்தில் இரவு ஜெபத்துக்கு வரணுமா? ஆலயத்துக்கு கர்த்தருடைய வாசலில், கர்த்தருடைய வாசலின் நிலை அருகே. வாசலுங்கிறது ஸ்டேஜில் இருக்காது, வாசலுங்கிறது அங்க இருக்கும். இது ஸ்டேஜ். ஆலயத்துக்கு அதிகமா வாங்க. ஒரு உயர்ந்த அதிகாரி, ஒரு அமைச்சர் வீட்டுக்கு அடிக்கடி போனா உங்க கஷ்டத்தை அவங்க மாற்றுவாங்க, ஏதாவது ஒரு உதவி செய்வாங்க. அது கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம், அவங்களுடைய ஆட்சி காலம் கூட இருக்கலாம்னு வச்சுங்களேன். ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தா ஆயுள் காலம் முழுவதும் அந்த ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. ஆயுள் காலம் முழுவதும் சந்ததி சந்ததியா நம்ம பிள்ளைகளுக்கு அந்த தயவு உண்டாகும். ஆமென். ஆலயத்தை கனம் பண்ணுங்க. ஆலயத்தில் கண் விழித்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆலயத்தில் நிலைத்திருக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆலயத்தில் செவி கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆலயத்தில் காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆலயத்தை கனம் பண்ணுங்க. ஆலயத்தில் இரவு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய தயை கிடைக்கும். கர்த்தருடைய தயை கிடைக்கும். இன்னொரு வசனம் வாசிப்போம், எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 1-3 வரை சுருக்கமாக சொல்லிடுறேன். யோனத்தானை கூப்பிடுறாரு தாவீது. யோனத்தானும் தாவீதும். யோனத்தான் சவுளுடைய மகன். சவுல் நன்றி கெட்டவன். தாவீதை எப்படியாவது கொல்லணும் வகை தேடுறான். தாவீது அரண்டு போய் நிற்கிறான். அந்த யோனத்தானை கூப்பிட்டு ஒரு நாள் சொல்றான், ஐயா, நான் என்ன துரோகம் பண்ணேன்? நான் என்ன உங்க அப்பாவுக்கு பாகம் பண்ணேன்? ஏன் அவர் என்ன இப்படி கொள்ள நினைக்கிறாரு? 3வது வசனத்தில் கடைசி 2-3 வரியில சொல்றான், மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரமே இருக்குது அப்படிங்கிறான். கொஞ்சம் 1 அடி தூரம் தான் இருக்கு. மரணத்துக்கு எனக்கும் 1 அடி தான் கேப். எப்பொழுது வேண்டுமானாலும் தகப்பனால் நான் கொல்லப்படலாம். அப்ப கேட்கிறாரு யோனத்தான், அப்படி ஒன்றும் செஞ்சிட மாட்டேன். இல்ல, இப்படி இருக்கு. சரி, நான் என்ன செய்யணும் உனக்கு? யோனத்தான் கேட்கிறாரு. நான் அப்போ அது அமாவாசை, அங்க விருந்து நடக்கும், ராஜா பக்கத்துல நான் உட்கார்ந்து சாப்பிடணும். நிச்சயமா நான் போன என்னை போட்டு தள்ளிடுவாரு, கொலை பண்ணிடுவாரு. ஆகவே நான் வெளியில போய் காட்டுல பதுங்கி இருக்கிறேன், மறைச்சிக்கிறேன் அந்த 3 நாள்ல. அப்பொழுது உங்கள்கிட்ட தகப்பனார் கேட்டா, நான் எருசலேமுக்கு போயிருக்கிறேன், பலி செலுத்த குடும்பத்தோட போயிருக்கிறேன், வீட்டார் வருந்தி கேட்டாங்க, ஆகவே நான் போயிருக்கிறேன்னு சொல்லி உங்க அப்பாட்ட சொல்லு அப்படின்னா, சரி அப்படியே போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார் யோனத்தான். ஏன்னா 2 பேரும் அவ்வளவு பெரிய சிநேகிதர்கள். அவ்வளவு சின்ன 20வது அதிகாரத்தில் கடைசி 3-4 அந்த வசனங்கள் தாவீதும் யோனத்தானும் பிரியும் போது கட்டிக்கிட்டு அழுகுறாங்க. தாவீது மிகவும் அழுதான். அவங்க 2 பேரும் பிரியும் பொழுது அதுதான் கடைசி பார்வை. தாவீது யோனத்தானை பார்ப்பதும், யோனத்தான் தாவீதை பார்ப்பதும் கடைசி பார்வை. 2 பேரும் கட்டிக்கிட்டு அழுகுறாங்க. அப்ப போறாரு, போய் பேசுறாரு. பேசும் பொழுது அங்க சவுல் கொடூரமான வேகத்தில் இருக்கிறான். அவன் இது மாதிரி சொல்றான், இது மாதிரி நான் அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்லி. அப்ப யோனத்தான் அவர் பேசுறாரு. நேர அவர் வர்றாரு, தாவீது இருக்கிற இடத்துக்கு நீ போ, நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அந்த 20ஆம் அதிகாரத்தில் 13 15 வரை இப்பொழுது யோனத்தான் தாவீதுகிட்ட பேசுறாரு. நான் உனக்கு தயவு செய்கிறேன், நான் உனக்கு இரக்கம் பாராட்டுறேன், எங்கள் அப்பா கையிலிருந்து உன்னை காப்பாற்றி விட்டுறேன், அவர் உன்னை கொல்றது நான் விட மாட்டேன், நீ தப்பிச்சு போயிடு. ஆனால் ஒரு காரியம், 13 15 வரை, கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல் உம்மோடு இருப்பாராக. 13 வசனம் கடைசி பதில சொல்றேன்.
14வது வசனத்துல, மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீ கர்த்தர் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல், கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் அது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். இவன் உயிர் தப்பிச்சா போதும், தாவீது, யோனத்தான் சவுல் ராஜாவுடைய மகன், என்னை காப்பாத்துப்பா, அவங்க அப்பாட்ட பொய் சொல்லியாவது என்னை காப்பாத்து அப்படின்ட்டான். அதே மாதிரி அவனும் சொல்லிட்டான். ஆனா யோனத்தான் வேண்டுதல் வைக்கிறான் பாருங்க, என் நண்பனே, இன்னைக்கு உயிருக்கு பயந்து நீ ஓட நினைக்காத. என் தகப்பன் சவுலோடு கர்த்தர் இருந்தது போல உன் கூடவும் கர்த்தர் இருப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டதால் யார் யார் கஷ்டப்படுறீங்களோ, உங்க உயிருக்கு யார் யார் ஆபத்தை உண்டாக நினைச்சாலும் சரி, உங்க கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. அதான் அவன் சொன்னான். ரெண்டாவது அவன் சொன்னா, தாவீதுடைய சத்துருக்களை வேறறுக்க கர்த்தர் ஒப்பு கொடுப்பாரு. தாவீது, ஒரு நாள் இந்த ராஜ்யம் எந்த தேசத்தை விட்டு ஓடுறியோ, எந்த அரண்மனை வாழ்க்கை விட்டு பயந்து ஓடுறியோ, காட்டுல போய் விலங்குகளை போல வாழ்வதற்கு உயிர் பிழைச்சா போதுன்னு ஓடுறியோ, இதே அரண்மனைக்கு நீ ராஜாவாக வருவாய். அப்பொழுது கர்த்தர் உன் சத்துருக்களை வேறறுக்க உன் கையில ஒப்பு கொடுப்பார். என் குடும்பத்தின் மீது நீ தயை வைக்க வேண்டும். அல்லேலூயா. என் வீட்டார மறந்துடாத. தீர்க்க தரிசனமா சொல்லி அனுப்பிட்டான். 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுதுட்டு அவன் கிளம்பி போயிட்டான். 2 சாமுவேல் 9 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை, முதல் வசனத்துல தாவீது என்ன கேட்கிறான்? யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். வேலையாட்கெல்லாம் கூப்பிட்டான். யோனத்தான் நிமித்தம், சவுலின் நிமித்தம் சொல்லவில்லை. என் உயிரை காப்பாற்றின என் உயிர் நண்பன், என் ஜீவனை காப்பாற்றின, இன்றைக்கு நான் ராஜாவா வந்திருக்கிறேன், என் உயிரை அன்றைக்கு காப்பாற்றி காட்டிலே ஒளிய வைத்து தகப்பன் கைக்கு என்னை தப்புவித்து என் ஜீவனை காப்பாற்றின என் அருமை நண்பன் யோனத்தானின் நிமித்தம் அவன் குடும்பத்தை நான் காப்பாற்றணும். யாராவது உயிரோடு இருக்கிறாங்களா? இப்போ யோனத்தான் செத்து போயிட்டாரு, சவுலும் செத்து போயிட்டான், இஸ்ரவேல் சேனை படைகள் எல்லாம் செத்து போய் நிறைய செத்து போயிட்டாங்க. அவன் கேட்கிறான், யாராவது யோனத்தானுடைய வாரிசுல இருக்கிறாங்களா? சீபா அப்படிங்கிற சவுலுடைய வீட்டின் வேலைக்காரனை அங்கே அழைத்து வருகிறார்கள். சீபா வந்து கேட்கிறான், ஆண்டவனே, என்னுடைய எஜமானுக்கு ஒருவர் இருக்கிறார், எடுத்துக்கொள்வோம். 6வது வசனம் 7வது வசனம் சொல்றான். அவன் மேய்போசேத் அப்படிங்கிற 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான். யோனத்தானுடைய பையன் 2 காலும் முடமாயிட்டு அப்படின்னு சொல்றான். அப்படியா, போய் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு வரான். கிட்ட வந்து அந்த 6வது வசனம், மேய்போசேத் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். மேய்போசேத்தே என்றான். அந்த வார்த்தை என்ன தெரியுமா? மேய்போசேத் வா, நான் இதெல்லாம் தரப்போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் தாவீது. மேய்போசேத்தே அப்படின்னா, என் உயிரை காப்பாத்தின என் அருமை நண்பனின் மகனே, உங்க அப்பா இறந்து போய்விட்டார், உனக்கு நான் தயை செய்ய போறேன், உனக்கு நான் உதவி செய்ய போறேன். அந்த மேய்போசேத்தே அப்படின்னு சொன்னா அவன் உள்ளத்தில் இருந்து வந்த ஒரு வார்த்தை. அங்கே யோனத்தான் காலிலே தாவீது விழுந்தான், முகங்குப்புற விழுந்து வணங்கினான். இங்கே தாவீதின் காலிலே யோனத்தானினுடைய மகன் மேய்போசேத் வணங்குகிறான். என் ஆண்டவனே அப்படிங்கிறான், காலில் விழுந்து வணங்குறான். 7வது வசனம் சொல்ல, தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமா உனக்கு தயை செய்து. கவனிங்க, அப்பா அம்மாங்களை கையெடுத்து கும்பிட்டு ஒரு காரியத்தை கேட்கிறேன், உங்களுக்கு கீழே உள்ளவங்களை மதிக்க கத்துங்க, உங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கு கீழே யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது செய்ய உங்களால முடியுமா செய்யுங்க. நீங்க அப்படி செய்தீங்கன்னா பிற்காலத்தில் உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் யாரை கொண்டு ஒரு நல்ல தயை கட்டளையிடுவாரு. அல்லேலூயா. அதற்கு பதிலாக நமக்கு கீழே இருக்கிற நபர்களை நாம் கேவலப்படுத்தி பேசுவோமேனால், நமக்கு கீழே இருக்கிறவர்களை நாம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துவோமேனால் சாபம் நம்முடைய பிள்ளைகள் மேல் வந்து தங்கும். யோனத்தான் செய்த தயை தாவீதோன் மகனுக்கு தயை செய்ய ஆரம்பித்தான். தர்மம் தலை காக்கும். தயை செய்யுங்க ஐயா, உதவி செய்யுங்க. கீழே உள்ளவங்க கேவலப்படுத்தி பார்க்காதீங்க, நமக்கு கீழே உள்ளவங்களை அசிங்கப்படுத்தாதீங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை அவமானப்படுத்தாதீங்க. 100 மடங்கு அவமானம் நம்ம பிள்ளைகள் தலையில விழும். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு எதை சேர்த்து வைக்கிறீங்களோ சாபத்தை சேர்த்து வைக்காதீங்க ஐயா. இன்னைக்கு இன்னொரு பெண்ணை பார்த்து நான் கேவலமா பேசுறேன், நாளைக்கு என் பெண்ணை பார்த்து 100 பேர் கேவலமா பேசுவாங்க. இன்னைக்கு ஒரு குடும்பத்தை பார்த்து நான் தரக்குறை நினைச்சா என் குடும்பத்தை 1000 பேர் தரக்குறை நினைத்து பேசுவான். பெற்றவர்களே, பிள்ளைகளுக்கு நீங்கள் சொத்துக்களை சேர்த்து வைக்காவிட்டாலும் சாபத்தை சேர்த்து வைக்காதீங்க.
இல்லாததை பேசாதீங்க. கீழே இருக்கிறவங்க மனம் வேதனைப்படும்படி அசிங்கப்படுத்தாதீங்க. அவங்க ஐயோன்னு சொன்னா அது கர்த்தர்கிட்ட போய் சரி. அந்த வார்த்தை, துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவனை வீட்டை விட்டு தீமை நீங்காது. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தான் தங்காது, காரணத்தோடு இடுற சாபம் தங்கும். உதவி செய்ய முடியுமா? உதவி செய்யுங்க. யாரையும் உபத்திரப்படுத்தாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க, உங்களுக்கு கீழே இருக்கவங்களை அசிங்கப்படுத்தி பேசாதீங்க, அது சாபம். யோனத்தான் தாவீதுக்கு தயவு செய்தான். தாவீது 2 கால்களும் முடமான யோனத்தானுடைய மகன் ஒருத்த மட்டும் தான் இருக்கான். எல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் செத்துட்டாங்க. அப்பம் புள்ள எல்லாம் ஒரே போர்முகத்தில். யோனத்தான் செத்தது அவன் செய்த பாவம் அல்ல, சாமல. அவன் அப்பன் சவுல் செய்த நன்றி கெட்டத்தனம் பிள்ளையை கொன்று போட்டது. தாயே தகப்பனே, நீங்க செய்யறது ஒவ்வொன்றும் உங்க பிள்ளைகளுக்கு தான். எதை செய்யறீங்களோ அது பிள்ளைக்கு தான். எதை செய்தாலும் பிள்ளைக்கு தான். ஐயா, நீங்க 10 ரூபாய் காணிக்க போட்டாலும் உங்க பிள்ளைங்க சேரும். யாருக்கு எந்த தர்மம் பண்ணாலும் உங்க பிள்ளைங்க சேரும். அதற்கு மாறாக கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இல்லாத சொல்லி வதந்தியை கிளப்பி அவதூறு பண்ணி அக்கபோர் பண்றோட போய் ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு வச்சுக்கிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா நாளைக்கு உங்க குடும்பம் சந்திக்கிறதா. அதுல மாற்றமே கிடையாது, மாற்றமே கிடையாது. சவுல் செத்தது அதனால தானே, யோனத்தான் செத்தது அதனால தானே, அந்த சண்டாள பாவி நன்றி கெட்டவன் செய்தது தானே. ஒரு உத்தம குமாரன், ஒரு போர்படை தளபதி, ஒரு போர் வீரன், ஒரே ஒரு துணையாளரை கொண்டு போய் பெலிஸ்தர் படையை அதிர வைத்து நடுங்க வைத்து வெட்டி போட்டவன் யோனத்தான். அவ்வளவு பெரிய மாவீரன் செத்ததுக்கு காரணம் அவன் அப்பன் செய்த சாபம் அந்த பிள்ளை தலையில் விழுந்தது. நீதிமானை பகைத்தான், நீதிமானை பகைத்தான் சவுல். அவன் பிள்ளைய பறி கொடுத்தான். நீங்களும் நானும் என்ன செய்யறோமோ நல்லது அது நம்ம பிள்ளைக்கு, என்ன கெட்டது செய்யறோமோ அதுவும் பிள்ளைக்கு தான். அதுவும் பிள்ளைக்கு. ஊரோட 10 பேர் வந்துட்டாங்க, நம்ம குடும்பம் பெருசு அல்ல, நாங்க ஊர்ல நாங்க தான் 100 பேர் 200 பேர் குடும்பம், எங்க கையில அதிகாரம் இருக்கு. தயவு செய்து ஆட்டம் போட்டுறாதீங்க. ஆட்டத்தை அடக்கி போட்டுருவார் ஆண்டவர். ஊருக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. சவுல் செய்த பாவம், சவுல் செய்த துரோகம் உத்தம பிள்ளையை அங்கே இலக்க நேரிட்டது. ஆனால் தாவீது நன்றியை மறக்கவில்லை. அவன் கூப்பிடுறான் பாரு, சாமுவேல் 9:6, மேய்போசேத்தே. சாதாரண கூப்பிடலையா, நன்றி நிறைந்தவனாய் உங்க அப்பா என் உயிரை காப்பாத்தினாருப்பா. உனக்கு 2 கால்களும் முடமா போச்சோ, உங்க அப்பா செய்த நான் மறக்கல. உன் பாட்டன், உன் தாத்தா என்னை கொலை செய்து எத்தனித்தார், திட்டம் போட்டார். அவர் திட்டத்தை தவிடுபடியாக்கி உன் தாத்தா போட்ட திட்டத்தை உடைத்து இன்னைக்கு நான் ராஜாவா இருக்கிறேன்னு சொன்னார். கர்த்தருடைய கிருபை, உன் தகப்பன் யோனத்தான் போட்ட பிச்சையப்பா நான் இன்றைக்கு ராஜாவாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர்களுக்கு நன்றி உணர்வு தேவை. மேய்போசேத்தே, என் அருமை உயிர் நண்பன் யோனத்தானின் பிள்ளையே, 2 கால்களும் முடமாகி விட்டதோ. மேய்போசேத்தே, அவன் உடனே இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, வாசிங்க 7வது, அவனை பார்த்து, நீ பயப்படாதப்பா, உன் தகப்பன யோனத்தான் நிமித்தம். இந்த இடத்தை கொடுத்த தாயார் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த இடத்தை உனக்கு தான் கொடுப்பேன், வேற யாரும் கொடுக்க மாட்டேன். எத்தனை 15 வருஷம் கழிச்சாலும் சரி, இந்த இடம் உனக்கு தான். உங்க அப்பா அம்மா செஞ்ச உதவியை நான் மறக்கல. உங்க அம்மா 2ஆம் கட்டி கொள்ள பக்கம் திருப்பக்கம்னு பார்க்காம அள்ளி கொடுக்கறது. உங்க அம்மா யாரு கேட்டாலும் உங்க அப்பா செஞ்ச உதவி நாங்க மறக்கல. உங்க தாய் தந்தை உதவி செஞ்சிருக்கிறாங்க. ஆகவே இந்த இடம் உனக்கு தான் தர. அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்றவர்கள் செய்கிற உதவி நீ என்ன செய்யறோம்? பெற்றவர்கள் யோசித்து பாருங்க. எத்தனை பேருக்கு தர்மம் பண்ணியிருக்கிறோம், எத்தனை பேருக்கு இலவசமா உதவி செஞ்சிருக்கிறோம், எத்தனை பேருக்கு தான தர்மம் பண்ணியிருக்கிறோம். கெஞ்சர்களா இருக்கிறோமா, தர்மகத்தாக்களா இருக்கிறோமா? வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் என்று அதிகமாக பிசினஸ் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். உதவி செய்யறோமா? பிரயோஜனமா இருக்கிறோமா? அல்லது கீழே இருக்கிறவங்களை புண்படுத்துறோமா? உதவி செய்யுங்கம்மா.
உதவி செய்யுங்க ஐயா, உங்களுக்கு கீழே இருக்கிற உதவி செய்யுங்க. கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க, கூப்பிட்டு பழைய வஸ்திரம் நல்ல வஸ்திரத்தை கொடுங்க, முடிஞ்ச ஒரு புது வஸ்திரம் எடுத்து கொடுங்க, தான தர்மம் பண்ணுங்க. யோனத்தான் செய்த தர்மம், யோனத்தான் செய்த தானம், யோனத்தான் செய்த உதவி, அவனுடைய மகன் 2 காலம் முடமானது, அவன் காப்பாற்றப்பட்டான். அது மட்டுமல்ல, அங்க என்ன சொல்லுகிறான் தாவீது, நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடு. எல்லாமும் கையை விட்டு போய்விட்டது, உன் காலம் உடமாகி விட்டது, இனி அந்த சொத்து கிடைக்க வாய்ப்பில்லை. நினைக்காதே, உன் தகப்பனுக்கு உதவி செய்திருக்கிறான், அதற்கு ஈடாக உன் பாட்டனார் சம்பாதித்த அத்தனை நிலங்களையும் உனக்கு நான் திரும்ப கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய முன்னோர்கள் இழந்திருந்தாலும் சரி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தயை செய்யும் பொழுது அது நமக்கு திரும்பவும் கிடைக்கிறதாக இருக்கிறது. ஆமென். நம்முடைய சந்ததிக்கு அது கிடைக்கும். வாசிக்கலாம். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். தாவீது ராஜா, உங்க அப்பா ராஜாவில்லை, செத்து போயிட்டாரு. இன்றைக்கு நீ ஒரு ஆதரவற்றவன். ஆனால் நான் இருக்கும் வரை, நீ உயிரோடு இருக்கும் வரை, என் ராஜ்யம் நீடிக்கும் வரை, நான் சாப்பிடுகிற அதே பந்தியில நீ தினமும் என்னோட உட்கார்ந்து சாப்பிட வேண்டும். ஒரு அல்லே சொல்லுங்க, ஒரு அல்லே சொல்லுங்க. தகப்பன் செய்த தயை கால் முடியாத குமாரன். ஆகவேதான் அந்த வசனம் சொல்லுது, தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவன் எருசலேமில் இருந்தான். கடைசி வசனம் அப்படிதான் வரும். அவன் எருசலேமில் இருந்தான். காரணம், ராஜாவுடைய பந்தியில தினமும் அவன் சாப்பிட வேண்டியதா இருந்தது. ஆகவே அவன் எருசலேமில் தங்கினான். சீபாவை கூப்பிட்டார் தாவீது, சீபா, இந்த நிலத்தெல்லாம் சாகுபடி பண்ணு, அவன் வீட்டில் அப்பம் உண்டாகி இருக்கும்படி இதை விளைச்சலை உண்டாக்கு. அல்லேலூயா. தயை செய்யுங்க. அடுத்து தயை எங்கிருந்து வருகிறது? தர்மத்தில் இருந்து. உதவி கஷ்டப்படுறவங்களுக்கு, உயிருக்கு ஊசலாடுறவங்களுக்கு, உச்சத்தின் கஷ்டத்தின் விளிம்பில் இருக்கிறவர்களுக்கு என்ன நடக்குமோ, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடிதான் தூரம், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடிதான் தூரம். அவன் எவ்வளவு பெரிய வேதனை வெளிப்படுத்துறான் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை. அல்லேலூயா. தயை செய்யுங்க, கர்த்தர் தயை செய்வார். ஒரு பெண்ணு, திருமணமான ஒரு பெண்ணு புருஷன் வீட்டில் இருக்காங்க. திடீர்னு ஒரு தகவல் வருது, உங்க அம்மா ரொம்ப சீரியஸா மரண படுக்கையில் கிடக்குறாங்க. அந்த பெண் இருக்கிற இடத்துல தாய் இடத்துக்கு போனா ட்ரெயின் மட்டும் தான், பஸ் வசதி கிடையாது. அவசரமா கிளம்பி டிக்கெட் எடுத்து ட்ரெயினில் போய் நிற்கிறாங்க. அந்த ட்ரெயின் இந்த மகள் சொன்ன அந்த ஸ்டேஷனில் நிற்காது, இது எக்ஸ்பிரஸ், அதிவேகமாக போகிற வண்டி. அந்த ஸ்டேஷனை தாண்டி அடுத்த ஸ்டேஷன் நிற்கும் அப்படின்னு தகவல் வருது. உடனே இப்போ இந்த டிரைவர் அந்த அம்மா ட்ரெயினை போய் எடுக்கல, நேற்று ஸ்டேஷனில் போய் கேட்குறாங்க, ஐயா அந்த குறிப்பிட்ட ஸ்டேஷனில் ஒரு 2-3 நிமிஷம் நிறுத்துவீங்களா, நான் இறங்கினேன், எங்கள் அம்மா இப்படி மரண படுக்கையில் கிடக்குறாங்க, வேற வழி இல்லையா. டிரைவர் பார்த்தாரு, நீ சொல்றது சட்டவிரோதமான காரியமா, அந்த ஸ்டேஷனில் இந்த வண்டி நிற்கவே நிற்காது, நிற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அடுத்த ஸ்டேஷன் நிற்கும், நான் நிறுத்தினா சட்டவிரோதம், என் வேலை போயிடும், நிறுத்த முடியாது அப்படின்ட்டாரு. இந்த பொண்ணு அப்படியே தேமி அழுதுட்டு வந்து சீட்டில் உட்காந்து அழுகுது, புலம்புது. பக்கத்தில் எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. ஆண்டவரே, எங்கள் அம்மா சாகரத்தோடு நான் போய் பார்க்கணும், எங்கள் அம்மாவோட நான் பேசணும், எங்கள் அம்மா முகத்தை நான் பார்க்கணும், மரணப்படுக்கையில் இருக்கிறாங்கப்பா, எனக்கு ஒரு தயவு செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ட்ரெயின் அந்த இடத்துல நிற்காது, இது எக்ஸ்பிரஸ், வேற வழி இல்லை ஆண்டவரே, எங்கள் அம்மாவோட நான் பேசணும், சாகரத்துக்குள்ள எங்கள் அம்மா நான் பார்க்கணும், எங்கள் அம்மாவோட நான் பேசணும். அந்த பொண்ணு சீட்டில் உட்காந்து அழுது ஜெபிக்க ஆரம்பித்தா. ட்ரெயின் புறப்பட்டு போனது. போகும்போது திடீரென்று ஒரு இடத்துல, குறிப்பிட்ட இடத்துல அது நிற்குது ட்ரெயின். அந்த ட்ரெயின் டிரைவர் இந்த மகளுடைய அமர்ந்த சீட்டை எப்படி கவனித்தாரோ தெரியாது. ட்ரெயின் நிற்குது, இந்த மகள் அழுதுகிட்டே உட்காந்துருக்கிறாங்க, கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பிச்சோதான், சைடில் எதையுமே பார்க்கல, அழுது புலம்புறான். பக்கத்துலலாம் எல்லாம் ஒரு கேள்விக்குறியா பார்க்குறாங்க. ஏன்னா சாகரத்துள்ள எங்கள் அம்மா நான் பார்க்கணும், கடைசி எங்கள் அம்மா முகத்தை பார்த்து நான் பேசணும், அதுதான் அவருடைய விருப்பம். அப்போ உடனே அந்த டிரைவர் வந்தார், ட்ரெயின் நிற்குது, இந்த பொண்ணு அழுது கண்ணை மூடிட்டு இருக்கா, கண்ணில் மலையா தண்ணீர் ஊற்றுது, கண்ணீர் வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. வந்து ஒரு தட்டினாரு, தட்டி, அம்மா நீ சொன்ன ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்குது, நீ இறங்கிடுமா. அப்படி கண்ணு விழித்து பார்த்தா அதே டிரைவரு. என்னையா சொல்கிறீங்க? ஆமாம்மா, தெய்வத்தனம்மா, எதாச்சும் என்னமோ தெரியல, இதுவரையும் இந்த ஸ்டேஷனில் இந்த வண்டி நின்னது இல்லை, நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எதுக்கு சரக்கு ரயில் ஒன்று வருதான், இந்த ஸ்டேஷன் தான் கிராசிங்கா, அதனால போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுமா, நீ சொன்ன ஸ்டேஷன் வந்துட்டு இறங்கி போமான்னு சொன்ன உடனே அவன் பார்த்தான், அதே ஸ்டேஷன் வந்தது. அந்த டிரைவர் தான் அந்த தட்டி எழுப்பி விட்டான். கண்களை துடைத்தாள், கண்ணீர் துடைத்து கொண்டு ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்து விட்டாள். என் ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்டு எனக்கு தயவு செய்திருக்கிறார்.
நம்ம ஆண்டவர் தயவு செய்கிறவர் ஐயா. கண்ணீரின் ஜபத்திற்கு தயவு செய்கிறவர், உண்மையான ஜபத்திற்கு அவர் தயவு செய்கிறவர். நமக்காக ஓடுற ட்ரெயினை நிறுத்தக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். நமக்காக இன்னொரு வழி, மாற்று வழியை எதிர வர வைத்து நம்முடைய பயணத்தை தொடர வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. தயையும் ரட்சிப்பும் தானே வரும். வசனம் இருந்தால், வசனம் இருந்தால், உதவி செய்கிற மனப்பக்குவம் இருந்தால், எல்லாருக்கும் இறங்கணுங்கிற மனப்பக்குவம் இருந்தால், நமக்கு கீழே உள்ளவர்களையும் மதிக்க வேண்டும், மனுஷனை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ள இருந்தால் தயையும் ரட்சிப்பும் தானே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மகள் கண்ணீர் அவன் தட்டி எழுப்பினதான் தான் பார்க்கிறான். அதே டிரைவர், சட்ட விரோதம்னு சொன்ன டிரைவர், எந்த இடத்துல உங்களுடைய பிரயாணம் தடைபட்டு இருக்கிறதோ அந்த இடத்துல கர்த்தர் ஒரு தயவை நமக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப தயையும் ரட்சிப்பும் தானே வரும். தயவு செய்யுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். எடுத்து நீதிமொழிகள், நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 27வது வசனம், 19, 22 2 வசனத்தையும் வாசிக்கலாம். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான். நன்மையை தேடணும், நன்மை செய்ய தேடணும். நன்மையை தேடுதல் என்றால் நன்மை பெற வேண்டிய மக்களை தேடுதல். நன்மையை தேடுதல் என்பது நன்மை பெற வேண்டிய மக்களை தேடுதல். யாருக்கு நன்மை செய்யணும், யாருக்கு நன்மை தேவை, யாருக்கு உதவி தேவை, யாரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க பார்க்கணும், அவங்களை தேடணும். அந்த நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் கர்த்தர் தயை பெறுவான். வாசிக்கலாம் அந்த 19, 22. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசை. நான் ஜெபம் பண்ணணும், ஒருத்தர் சுகமடையணும் ஆசைப்படணும். படுக்கையில் இருக்கிறாங்க, அவங்க சபையில் வந்து நடக்கணும் ஆசைப்படணும். மரணம் தான் முடிவு, மாற்றமே கிடையாது. அவங்க காப்பாற்றப்படணும் ஆசைப்படணும். தரித்திரத்தில் கிடக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா வரணும், ஜெபம் பண்ணணும், கர்த்தர் செய்யணும் ஆசைப்படணும். கட்டுகள்ல கிடக்கிற மக்கள் விடுதலையாகணும், நான் ஆசைப்படணும். அந்த நன்மை செய்ய, நன்மை செய்ய ஒரு மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. ஆசைப்படணுங்க. சாப்பிட ஆசைப்படுறோம், நாம முன்னேற ஆசைப்படுறோம், நாம உடுத்தி ஆசைப்படுறோம். நன்மை செய்ய ஆசைப்படுங்க, நன்மை செய்ய ஆசைப்படுங்க, உதவி செய்ய ஆசைப்படுங்க, மற்றவங்களை காப்பாற்ற ஆசைப்படுங்க, மற்றவங்களை ஜெபிக்க ஆசைப்படுங்க, மரண படுக்கையில் இருக்கிறவங்களை கிளப்பி விட ஆசைப்படுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மிகப்பெரிய உபத்திரவத்தில் மக்களை விடுதலையாக்க ஆசைப்படுங்க. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. ஆக நன்மை செய்ய ஆசைப்படணும். நன்மை செய்ய, நன்மை பெறுகிற மக்களை ஜாக்கிரதையா தேடணும். அவங்கள போய் சுவிசேஷம் சொல்லணும். முதல் நன்மை நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் நன்மை செய்ய ஊர் உலகத்தை சேர்ந்த அப்புறம் முதல் நன்மை தான் சரீரத்துக்கு, 2வது நன்மை தான் குடும்பத்திற்கு, 3வது நன்மை உலகத்தில் உள்ள மக்களுக்கு. முதல் நன்மை யாருக்கு? எனக்கு. என் சரீரத்துக்கு நன்மை வேணும், நான் குடிக்க மாட்டேன், மது அருந்த மாட்டேன், புகை பிடிக்க மாட்டேன், கான்ஸ் போட மாட்டேன். என் சரீரம் நல்லா இருக்குன்னா கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். என் சரீரம் நல்லா இருக்குன்னா சாப வார்த்தைகளை நல்லா கவனிங்க. தேவையில்லாம எனக்கு தவறு செய்யாம எனக்கு துரோகம் பண்ணாத மக்கள் மீது அநியாயமான வார்த்தைகள் நான் பேச மாட்டேன். நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சா என் சரீரம் நல்லா இருக்கணும், என் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கணும், என்ன சுயநலமா நான் நல்லா இருக்குன்னு நினைச்சா கெட்ட வார்த்தைகளை உச்சரிக்க மாட்டேன், கெட்ட பொருள்களை தொட மாட்டேன். நான் நல்லா இருக்கணும், என் உடம்பு நல்லா இருக்கணும், நான் ஒரு 100 வயசு வரை நல்லா வாழணும், ஒரு 80 வயசு நல்லா வாழணும் நான் நினைச்சா நான் கெடுதல் பண்ண மாட்டேன், கெட்ட வழியில நான் போக மாட்டேன். 2வது என் குடும்பம் நல்லா இருக்கணும். அடுத்த நன்மை யாருக்கு? அடுத்த நன்மை குடும்பத்திற்கு, என் மனைவி என் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாக நான் தேடணும். 3வது நன்மை உலகத்து மக்களுக்கு. அல்லேலூயா. இந்த 3 நன்மையும் தேடினால் எனக்கு கர்த்தரிடமிருந்து தயை வரும், கர்த்தரிடமிருந்து தயை வரும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்ப நம்ம நல்லா இருக்கணும்னு சொன்ன நன்மையை தேடணும். நன்மை செய்ய ஆசை. சொல்லுங்க, நன்மை செய்ய ஆசைப்படணும். சொல்லுங்க, ஆசைப்பட. நன்மை செய்ய
ஆசைப்படணும். என் ஜபத்தில் கர்த்தர் ஒரு 100 குடும்பத்தையாவது ஊட்டியானி சபை கொண்டு வரணும். என் ஜபத்தில் செத்தவங்களை கர்த்தர் உயிரோட எழுப்பணும். அல்லேலூயா. என் ஜபத்தில் மரணம் தான் முடிவுன்னு மருத்துவர் சொன்ன நபர்களை கர்த்தர் காப்பாற்றி உயிரோட கொண்டு வரணும். அல்லேலூயா. என் ஜபத்தில் பல குடிகாரர்கள் மனம் திரும்பணும். என் ஜபத்தில் கர்த்தர் பல திருடர்களை நல்லவர்களா மாற்றணும், கொலகாரர்களை நல்லவங்களா மாற்றணும். அல்லேலூயா. என் ஜபத்தில் ஊரை கெடுக்கிறவங்களை நல்ல மனிதர்களா கர்த்தர் மாற்றணும். ஆசைப்படுங்க ஐயா, ஆசைப்படுங்க, ஆசைப்படுங்க. அல்லேலூயா. ஆசைப்படுங்க. நான் நிறைய நேரம் ஜெபிக்கணும், ஆசைப்படுங்க. எல்லாரும் போல நானும் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும், ஆசைப்படுங்க. இரவுல கண் விழித்து நான் ஜெபிக்கணும், ஆசைப்படுங்க. எல்லா குடும்பம் எப்படியோ நல்லா இருக்கிறாங்க, எங்க குடும்பத்துல சஞ்சலம் இருக்கு, நல்லா இருக்கணும், ஆசைப்படுங்க. நன்மை செய்ய கொண்டிருக்கும் ஆசையே தயை, தயை. நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன். அல்லேலூயா. ஆமா, நன்மையை தேடணும், நன்மை பெறுகிறவர்களை தேடணும். நன்மையை தேடுவது என்பது நன்மை பெறுகிறவர்களை தேடணும். நாம அதுதான் நம்முடைய வேலை. அப்ப கர்த்தருடைய தயை கிடைக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். அடுத்த பாயிண்ட் நீதிமொழிகள் 13:15. நீதிமொழிகள் 13:15. நற்புத்தி தயை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியும் கரடம் உண்ணாது. வாலிப பிள்ளையிலிருந்து வயோதிக தாய் தந்த வரைக்கும் நாம் அமர்ந்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் நல்ல புத்தி வேணும். முதலாவது என்ன புத்தி வேணும்? நல்ல புத்தி. நற்புத்தி, நற்புத்தி தயவு உண்டாகும். துர்புத்தி தயவை ரத்து செய்யும், தயவை ரத்து செய்யும். கடவுளுடைய தயவு ஒரு மனுஷனுக்கு வேணும்னா அவன் நல்ல புத்தி உள்ளவங்களா இருக்கணும். நற்புத்தி தயை உண்டாக்கும். அல்லேலூயா. நற்புத்தி தயை உண்டாக்கும். ஆமென். அப்ப நல்ல புத்தி நம்ம வாலிப பிள்ளைகள், குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவிக்கு நல்ல புத்தி இருந்தால் கர்த்தருடைய தயவு இறங்கி வரும். எல்லாமே குரூரமாக சிந்திக்கிறது, குருட்டுத்தனமாக சிந்திக்கிறது, குருட்டுத்தனமாக பேசுறது, குருட்டுத்தனமாக நடக்கிறது, இதெல்லாம் நல்ல புத்தி? அதெல்லாம் எதை எடுத்தாலும் கெட்ட வார்த்தை பேசுறது, எதை எடுத்தாலும் எரிச்சலா பேசுறது, இது நல்ல புத்தி? அது கடவுளுடைய தயவு வருமா? நற்புத்தி தயவு உண்டாக்கும், தயவு உண்டாக்கும். நற்புத்தி தயவு உண்டாக்கும். அல்லேலூயா. நல்ல புத்தியோட இருங்க. ஜெபிக்கணுங்கிற எண்ணம் வருது, நல்ல புத்தி. விடியற் காலையில் இருட்டோட எழுந்திருக்கிறது நல்ல புத்தி. உதவி செய்யணுங்கிறது நல்ல புத்தி. நன்மை செய்யணுங்கிறது நல்ல புத்தி. இரக்கம் பாராட்டு நல்ல புத்தி. வசனத்தின்படி நடக்கிறது நல்ல புத்தி. அல்லேலூயா. இதையெல்லாம் நம்ம தேடணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை. கடைசி வசனம் 145:7 சங்கீதம். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி கம்பீரித்து பாடுவார்கள். அல்லேலூயா. கடைசி வசனம். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார். நன்றி உள்ள ஜனம் தயவை நினைக்கும். நன்றி உள்ள ஜனம் தயவை நினைத்து அவருடைய நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். பிரசங்கம் முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தயவை நினைத்து, அவர் செய்த உதவியை நினைத்து, சபையில் வந்தால வீட்டில் கம்பீரித்து பாடுவார்கள். தயவை நினைத்து. எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு ஆண்டவர். இன்னைக்கு நான் பிச்சை எடுக்காம நல்லா இருக்கிறேன், பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறேன், பசி இல்லாமல் சாப்பிட்றேன், நல்லா உடுத்திக்கிறேன், என் சரீரம் நல்லா இருக்கு, எனக்கு நல்ல ஒரு வீட்டை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, நல்ல வேலையை கொடுத்துருக்கிறாரு, நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, என் பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுத்துருக்கிறாரு, நல்ல வாகனங்களை கொடுத்துருக்கிறாரு, 4 பேர் மதிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு இன்னைக்கு சமுதாயத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா அந்த நன்றி உள்ளவர்கள் அவருடைய மிகுந்த தயவை நினைத்து அவருடைய நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். நன்றி உள்ளவர்கள் தயவை நினைத்து. அவருடைய தயவை நினைக்கணுங்க, டெய்லி நினைக்கணும். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், எங்க அப்பா போட்ட பிச்சை. இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன், ஏசாப்பா போட்ட கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தயவும் ரட்சிப்பும் தானே வரும். எப்பொழுதுன்னு சொல்லி கர்த்தர் நம்ம மத்தியில உடைய வசனத்தை விளக்கி இருக்கிறார். இந்த சுவாபங்களை கர்த்தர் நமக்கு தரும்படி அவருடைய வாக்கின்படி, வார்த்தை எங்க இருக்கோ அங்க தயவு இறங்கி வரும். வசனத்தின்படி வாழ்க்கை எங்க இருக்கோ அங்க ரட்சிப்பு இறங்கி வரும். தானே வருங்க. அது நம்ம கூப்பிட வேண்டாம், அது தானே வரும். நம்முடைய வாழ்க்கையை நம்ம திருத்தி கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கையை சரியான பாதையில கொண்டு போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம செய்யற உதவிக்கு பதில் உதவி இந்த பூமியில வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆமீன் சொல்லுங்க. நாம செய்யற தான தர்மத்திற்கு ஒரு மிகப்பெரிய பலனை நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. எதை விதைச்சாலும் நல்லதை விதைங்க, அது 100 மடங்கு பலன் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா.
அல்லேலூயா. நல்லதை விதைக்க கற்றுக்கொள்ளுங்கள், நன்மையானதை விதைக்க கற்றுக்கொள்ளுங்கள், நன்மை செய்ய ஆசைப்படுங்கள், நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுங்கள், நற்புத்தியோடு வாழுங்கள். நல்ல புத்தியை வெளிப்படுத்துவோம், நல்ல அறிவை வெளிப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் தாறுமாறின வார்த்தையில உச்சரிக்காதீங்க. கஷ்டத்துல கர்த்தர் வைத்திருக்கிற வார்த்தையை பயன்படுத்துங்கள். அல்லேலூயா, ஆமென். கெட்ட வார்த்தையை பயன்படுத்தாதீங்க, சாகரங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. நாம வாழணும். அல்லேலூயா, ஆமென். நாம வாழணும். எல்லாரும் கேளுங்க, உங்களுடைய வார்த்தையை இருதயத்தில் வரணும். ஆண்டவரே, வசனம் இல்லைன்னா வாழ்க்கை ஒண்ணும் இல்லை. வசனம் இல்லைன்னா கர்த்தர் தயவு வராது. வசனம் இல்லைன்னா இரக்கம் வராது. வசனம் இல்லைன்னா சகாயம் வராது. வசனம் இல்லைன்னா ரட்சிப்பு வராது. வசனம் இல்லைன்னா உதவி வராது. இன்னைக்கு உதவி வேணுமா? விடுதலை வேணுமா? ஆண்டவரே, வசனத்தின்படி வாழணும். நான் வசனத்தின்படி வாழணும். சொல்ல, இருதயம் வசனத்தால நிரம்பணும். நான் வசனத்தை மனப்பாடம் செய்யணும். உங்களுடைய போதனைகளை நான் மறக்க கூடாது. என் இருதயம் உடைய கட்டளைகளை காத்துக்கொள்ளணும். உடைய கற்பனைகளை கட்டளைகளை காத்துக்கொள்ளணும். இருதய பலகையில் உடைய வசனத்தை நான் எழுதி கொள்ளணும். என்னுடைய கழுத்துல நான் அணிந்து கொள்ளணும். என் கழுத்துல வசனத்தை நான் கட்டி கொள்ளணும். ஆண்டவரே, ஏசப்பா, நான் மற்றவர்களுக்கு தயவு செய்யணும், உதவி செய்யணும். என் பின் சந்ததி ஆசீர்வாதமா இருக்க நான் உதவி செய்யணும். என் பின் சந்ததி வியாதி வேதனை இல்லாம வாழ நான் உதவி செய்யணும். என் பிள்ளைகளுக்கு நோய் நொடி இல்லாமல் வாழ நான் உதவி செய்யணும். என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ நான் உதவி செய்யணும். நான் தயவு செய்யணும். பெற்றவர்களே வேண்டிக் கொள்ளுங்கள், பெற்றவர்களே வேண்டிக் கொள்ளுங்கள். எனக்கு நல்ல புத்தி வேணும். நான் நன்மை செய்ய ஆசை வைக்கணும். நான் நன்மை ஜாக்கிரதையோடு தேடணும். ஆண்டவரே, எனக்கு நற்புத்தி வேணும், எனக்கு நற்புத்தி வேணும், நல்ல புத்தி வேணும். நான் நன்மை செய்ய ஆசை வைக்கணும். நான் நன்மை செய்ய ஆசை வைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நன்மை செய்ய ஆசை வைக்கணும். நான் நன்மை செய்ய நான் விரும்பணும். நான் நன்மை செய்ய நான் விரும்பணும். அல்லேலூயா. இந்த யோனத்தானை போல நான் தயை செய்யணும். யோனத்தானை போல நான் தயை செய்யணும். சவுலை போல நான் வாழ்ந்து விடக்கூடாது. ஏசப்பா, என் வாய்களிலே கெட்ட வார்த்தை வரக்கூடாது ஐயா. நான் தீட்டுப்படக்கூடாது. ஆகாரத்தினால் இந்த உலகத்தில் யாராலையும் தீட்டுப்படக்கூடாது. எந்த மனுஷனாலையும் நான் தீட்டுப்படக்கூடாது. எந்த நபராலையும் நான் தீட்டுப்படக்கூடாது. ஆண்டவரே, என் இருதயத்தில் நான் தீர்மானம் செய்ய கிருபை தாரும். என் இருதயத்தில், வாயினால் அல்ல, இருதயத்தில், இருதயத்தில், இருதயத்தில் நான் இருதயத்தில் தீர்மானிக்கணும். நான் யாராலையும் தீட்டுப்படக்கூடாது. நான் யாராலையும் ஆகாதவன் என்று தள்ளப்படக்கூடாது. நான் யாராலும் உம்முடைய கிருபையை நான் இழந்துடக்கூடாது. யாருடைய ஐக்கியத்தினாலும் நான் உம்முடைய தயவை இழந்துடக்கூடாது. இயேசுவே, எனக்கு தயவு செய்யும், எனக்கு தயவு செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு உம்முடைய தயவும் ரட்சிப்பும் தேவை. எனக்கு என் பிள்ளைகளுக்கும் தயவு ரட்சிப்பு தேவை. உம்முடைய உதவி, உம்முடைய விடுதலை எனக்கு தேவை. உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய சுகம் எனக்கு தேவை. எனக்கு என் பிள்ளைகளுக்கும் விடுதலை தேவை. ஏசப்பா, வாயை திறந்து கேளுங்க அம்மா, கேளுங்க ஐயா.